இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. முதல்ல முடிவெடுத்துட்டாங்க. அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரை கைது பண்ணி நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிழிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க. கமல்ராஜனை கிழிக்கவும் இல்ல, அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல. ரொம்ப நன்றி மீடியாக்கு. உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது. அவர் எதுவுமே பண்ணல. அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்கிறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சாரி, எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அவங்க கிட்ட போய் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதல்ல முடிவெடுத்துட்டாங்க. அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரை கைது பண்ணி நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் கிழிக்க சொன்னேன். நான் படிக்கணும்ன்றதுக்காக கிழிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க. எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வரதுக்கு அதனால நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன். இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிழிக்க சொன்னேன். இதுல என்ன பயம் இருக்கு?